இங்கே தான் பார்த்தீங்கன்னா நானும் ப்ரோ வந்து இந்த கட்டில் பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு ஊரில் பிறகு. ஸோ இதாங்க ப்ரோட வீடு. இப்போ நாங்கள் வந்து காட்டில் விளாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மலைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் போயிட்டு இருக்கோம். ப்ரோ தாமரை இருந்தால் குளிக்கூட சொல்லுவாங்க ப்ரோ. இந்த வீடு வந்து பாலடைஞ்சு போயிருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பண்ண போகிறோம். ப்ரோ இந்த ரூமில் ஏதோ எரிச்சலாக இருக்காங்க என்னன்னு தெரியல. சேலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவரோட கருமமே வர மாட்டேங்குது. ஹெல்மெட் வியூவில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வியூக்கு மாட்டிட்டேன். ஃபைனலி ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து எழுதிட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நானும் ப்ரோ வந்து எல்லாம் தூங்கியிருந்தோம். உண்மையிலேயே வந்து ஊரில் தூங்குறது வந்து எனக்கு வந்து பழைய நம்மளாம் இருந்துச்சு. ஊரில் தான் தூங்கி ரொம்ப நாளாச்சு. அந்த கட்டில் படுத்தோடனே எனக்கு வந்து ஒரு ஊரில் படுக்கிற மாதிரி தோணுச்சு. ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணி கிளம்பிட்டாரு. நானும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இதாங்க ப்ரோட வீடு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொய்யா செடி, அப்படியே இது என்ன செடின்னு தெரியல. என்ன ப்ரோ செடி? மல்லிகைப்பூ செடி, கனகாமரம் செடி. ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, 1 பாத்ரூமில் இங்கே போயிடலாம். சில இது வந்து காட்டில் போகணும். இப்போ நாங்கள் வந்து காட்டில் விளாக் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பைக் இங்கே நிற்குது. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என் லேப்டாப்பு அப்புறம் என்னோட பொருள்லாம் இங்கே இருக்கும். அங்கே உட்காந்து நாங்கள் எடிட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நேரம் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 இல்லை 9 மணிக்காக பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு பேக்லாம் இங்கேயே வச்சுருவோம். லோடு எடுத்துன்னு போக வேணான்னு சொல்லிட்டு பேக் இங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து வெறும் பைக்கு ஒரு ஸ்லிங் பேக் பண்ண மாட்டிக்கலாம். ப்ரோ அது ரொம்பலாம் வேணும். இங்கே தான் வருவோம். போயிட்டு ரிட்டன் இங்கே தான் வருவோம். ஸோ அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஸோ போகிற வழியில் ஒருத்தரை மீட் பண்ணிட்டு போவோம். ஸோ நிறைய பேர் கூப்பிட்டுருந்தீங்க, நிறைய பேர் மீட் பண்ண முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும்போது எல்லாரையும் மீட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வாங்க கிளம்பாருங்க போ. ஸோ கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மலைக்கு போகிற வழி. மலை எங்கே? அந்த மலை ஒன்று பின்னாடி இருக்குது. எங்கே இருக்குது? இந்த மலை இருக்குல்ல. ஸோ அந்த மலைக்கு வந்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம். ரோடெலாம் நல்லா இருக்குது உண்மையிலே. ஆனால் என்ன 2 கிலோமீட்டர் சொல்லி தான் ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டார். எங்களை நடக்க வச்சு 2 கிலோமீட்டர் சொல்லி கொண்டு வந்துட்டார். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல். இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வயல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. விவசாயம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. இந்த லொக்கேஷன் உண்மையிலேயே வேறு மாதிரி பக்காவாக இருக்குது. நான் கூட ஓகே ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வேறு மாதிரிங்க. கல்காரி கல்காரி இதுதான். குளிக்கலாமா ப்ரோ இதில்? கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போய் லைட்டாக கால் வச்சு நினச்சிட்டு வருவோம். அங்கே பாருங்க தாமரை. அப்போ ப்ரோ செம்ம ஆழம் ப்ரோ. தாமரை இருந்தால் குளிக்கூடாது சொல்லுவாங்க. அப்படியா? அதுதானே ப்ரோ? இல்லை ப்ரோ, குளிக்கலாம் வாங்க. குளிக்கலாம். ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். போய் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம். நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை இருக்குங்க கரெக்டாக அந்த ஒரு இடத்துல. எனக்கு ஜூம் பண்ணி தெரில. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் போய்ட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. உண்மையாக நல்லா இருக்குங்க லொக்கேஷன். நான் கூட சரி ஓகே அங்கேருந்து பார்க்கும்போது தெரியல, கிட்ட வந்த பிறகு தான் பார்க்குறேன். வேறு லெவலில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் டமால்னு வந்துட்டு இருப்பேன். இது வந்து ஸ்லோப் மாதிரி இறங்குது. இது ஃபுல்லாக தண்ணிங்க. நல்லா இருக்கு இந்த ஊர் பேர் என்ன ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா காடியாம்பட்டி தானே? காடியாம்பட்டி ஊர் பேர். ப்ரோ தாமரை இருந்தால் குளிக்கூட சொல்லுவாங்க ப்ரோ. ரைஸ், நான் கூட தாமரை நினச்சோம். இது வந்து ஏதோ அல்லியா ப்ரோ? அல்லி பூவா? இருந்தால் இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அப்படியே கடல்லே குளிச்சுக்கலாம். இப்போ சூப்பராக இருக்கு ப்ரோ இந்த லொக்கேஷனு. கால் பண்ண நினச்சிட்டு போயிடுவோம். வாங்க அந்த பக்கம் போகலாம். வீடியோ எடுக்கிறோம். சில்லுன்னா இல்லை ப்ரோ, கரெக்டாக இருக்கு. சில்லுன்னு இல்லையா? இல்லைங்களா? இந்த வீடு வந்து பாலடைஞ்சு போயிருக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பண்ண போகிறோம். இந்த குவாரி பக்கத்தில் இருந்துச்சு. என்ன இருக்குது உள்ள? ஒரு டப்பா மட்டும்தான் இருக்குது. ஓ, இந்த ரூமில் ஏதோ எரிச்சலாக இருக்காங்க என்னன்னு தெரியல. சாப்பாடு வைக்கிற இடம் போல. அப்புறம் இது பெருசாக இருக்குது ப்ரோ இந்த ரூமு. கம்பிலாம் போட்டு. ஆமாம் ப்ரோ, குவாரி ஆளுங்க தான் ப்ரோ வச்சுருக்காங்களே பைப்பெலாம் நிறைய கிடக்குங்க. அங்கே ஒரு சின்னதாக அது ரெஸ்ட் ரூம் போல ப்ரோ. ஸோ வந்து இது வந்து சும்மா நாங்கள் வந்து உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இருந்தோம். மேலே இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இது வந்து சென்னையிலே இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இதெல்லாம்
பாரு ப்ரோ வேற லெவல் பண்ணுறான். வரமாட்டாங்க பக்கத்தில். பாய் தலா பாய். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 10:08 ஆயிடுச்சுங்க. 10:09 ஆகுது. கொஞ்சம் அழுக்காக இருக்குது டிஸ்பிளே, அது தொடச்சிட்டு காலையில் எழுந்தவுடனே கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸ் வண்டி பாட்டுக்கு ரன் ஆகட்டும். கொஞ்ச நேரம் நம்ம அதுக்குள்ளே வண்டி இறக்கிடும். உண்மையிலே இந்த எனக்கு வந்து செடியெல்லாம் பார்க்கும் நல்லா இருக்குப்பா. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறது உண்மையிலே ஒரு பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ப்ரோ வீடு உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா தூங்குனேன், நல்லா இருந்துச்சு. என்னென்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஊரில் அந்த கட்டிலில் தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. இதுதான் அண்டர் பெல் இடிக்குது. கரெக்டாக இருக்கும். இடிக்குது. போலாமா? பாய். இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. வண்டியை பார்த்து எங்கே இடிச்சிட போகிறா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஐயோ எனக்கு வழி தெரியும். முன்னாடி போகிறேன். முன்னாடி போங்க, வழி தெரியல ப்ரோ. ஸோ ஸ்லிம் பேக் மட்டும் தான் எடுத்தோம், பேக் எதுவும் எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார் ப்ரோ கொஞ்சம் வரீங்களா பார்த்துட்டு போவோம் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ லொக்கேஷன் அனுப்புங்க, வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த போகிற வழியில் அவரை பார்த்துட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் வந்து பார்க்க முடியலங்க, இது போகிற வழி இருக்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் கம்மிங்க. நாங்கள் 2 நாள் தான் எடுத்திருக்கோம். இப்போ இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் சுற்ற போகிறோம். திருப்பி நாளைக்கு ஈவினிங் நாங்கள் ரிட்டன் சென்னை கிளம்பணும். அதனால் என் டைம் கம்மி. ஸோ அதனால் வந்து எதுவும் கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா டைம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம். கிலோமீட்டர்ஸும் இன்னும் பெட்ரோல் ரேஞ்சும் 270 கிட்ட காமிக்குது நம்மளுக்கு. பிரச்சனை இல்லை, அப்படியே போகலாம். எனக்கு தலைக்கு வர குளிச்சுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே மீன் நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மீன் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க தோசை மீன். ப்ரோ உண்மையிலே வேறு லெவல் சமைச்சு கொடுத்தாப்புல. எனக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. மனோஜ் ப்ரோவும் சமைச்சார், வெங்கடேஷ் ப்ரோவும் நல்லா சமைச்சு கொடுத்தாரு. தோசை நல்லா போட்டு கொடுத்தாரு. உள்ளே தாங்க கொஞ்சம் பார்க்க ஊரமாக இருக்குது. இந்த எல்லாம் பார்க்க அப்படியே லைட்டாக சிட்டி மாதிரியே எனக்கு தெரியுது. அவ்வளோலாம் தெரியல. ஐயோ ரோடு உடைச்சிட்டாங்களா இங்கே? இதோ இப்படி இருக்குது வழி. ஐயோ சேரு சகதியமாக இருக்கு. மேப் எதுவும் லெஃப்ட்டு தான். சரி ஹைவே கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஃபைனாக ஓட்டிட்டு போயிடலாம். இப்போ வைசர் உண்மையில நல்லா இருக்குங்க. கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. நைட்டில் ஓட்டுறது கடுப்பாக இருக்குது. பகலில் ஓட்டுறது நல்லா தான் இருக்குது. 38 மினிட்ஸ் காமிக்குது ப்ரோவோட லொக்கேஷனுக்கு. ட்ரை பண்ணுவோம். பாருங்களேன், மழை லைட்டாக எனக்கு வந்து வெயில் தான் அடிக்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. க்ளவுஸ் அவுத்து வச்சுட்டு அப்புறம் ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் போட்டா ஓட்டணும். க்ளவுஸ் போடாமல் ஓட்டக்கூடாது சரியா? யாரும் வந்து கிளாஸ் க்ளவுஸ் போடாமல் ஓட்டாரு. க்ளவுஸ் போடாமல் ஓட்டக்கூடாதுன்னா அந்த க்ளவுஸ் கம்ஃபர்டபுள் இல்லை. முன்னாடி உள்ளாமல் சொல்லியிருப்பேன், கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த க்ளவுஸ். வேறு க்ளவுஸ் வாங்கணும். வாங்கிடுவோம் கூட சீக்கிரம். நல்லா ரைடிங் க்ளவுஸ், நல்லா ஒரு பிராண்டில் ஒரு ரைடிங் க்ளவுஸ் வாங்கியிருப்போம். அப்புறம் அந்த டச் ஒர்க் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்லா ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து மேப் ஏதாவது மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா திடீர்னு யாராவது கால் பண்ணி தருவாங்க. கட் பண்ணுறது கூட நம்ம வந்து காலை கட் பண்ணுறது கூட நம்ம வந்து க்ளவுஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரிட்ஜ் மேலே தானே? ஆமாம், ஃப்ளைஓவர் தான் போட்டுருக்கு. ஸோ ப்ரோ தான் பார்க்க போகிறோம். போய் பார்த்துட்டு அங்கே வந்து அவர் ஃபஸ்ட்டு சேலம் வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நானே வரேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் வரீங்க? எவ்வளோ தூரம் வந்துட்டேன், எவ்வளோ தூரம் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஒரு 15-23 கிலோமீட்டர் சம்திங் தான் வருது. பரவாயில்ல, அவ்வளோதானே, போயிட்டு வந்துடுவோம். லேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, லேட்டாக ஆகிட்டு போகுது. எனக்கு வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன். அவரை போய் மைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு போக போகிறோம். ஏற்காடுக்கு இன்னொரு ரூட்டு சேலம் இந்த இப்படி போகணும். நம்ம இப்படி போகிறது ரைட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஊருக்கு போக போகிறோம். ஊருக்கு பார்க்க போகிறோம். ஒரு கோயில் சொல்லி அங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறாரு. அந்த கோயிலுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். மீட் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து கிளம்பிடுவோம் ஏற்காடுக்கு. என்னாச்சு, எதுக்கு நின்ட்டாங்க என்னங்க?
நம்ம அங்கே போயிட்டு க்ளவுஸ் மட்டும் ப்ரோ அங்கே போயிட்டு போயிடுவோம். ஆ யாரும் ரோடே பிளாக் பண்ணி விட்டோம் போல், வண்டி வரதுல நின்றுச்சு. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரோடு. ஆ பாய் பாய். ஸோ இந்த ரைட் எடுத்து அப்படியே லெஃப்ட் திரும்புதுங்க அந்த ஏதோ. பாய் ப்ரோ பாய் பாய். பாப்பாவை பார்த்துட்டே போகுது நம்மள. 48 கிலோமீட்டர் சம்திங் ஆகுது. எதுக்கும் ஒரு கால் பண்ணி சொல்லிவிடு, ஒரு கால் பண்ணி. எனக்கு இந்த க்ளவுஸு வேலை செய்ய மாட்டேது, ஃபோன் வேலை செய்ய மாட்டேது. அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஃபோன் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த விரல் கிட்ட ஒரு ஓட்டை போட்டு போகிறேன். லோ பட்ஜெட் ஒர்க்கிங் க்ளவுஸ் அப்படி மாற்றிக்க போகிறேன். ஹலோ ப்ரோ, எங்கே இருக்கீங்க? சரி வாங்க, சரி வாங்க. நான் அதோ இன்னும் 20 மினிட்ஸ் தான் வந்துடுவேன். இருப்பேன் வாங்க வாங்க. இருப்பேன் வாங்க வாங்க. இன்றைக்கி ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ஒரு வர இன்னும் 20 மினிட்ஸ் ஆகுமா, நம்ம பக்கம் வந்துட்டோம். இன்னும் 10 மினிட்ஸ் தான், 13 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு காமிக்குது. 10 மினிட்ஸில் போயிடலாம், 13 மினிட்ஸ்னா. ஸோ டீயை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புவாங்க. சில நேரங்கள் கழித்து பயங்கரமான டெக்னாலஜி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுஸில் ஒரு ஓட்டை போட்டுட்டேன். அப்போ தான் வந்து டச் பண்ண கரெக்டாக இருக்குன்ட்டு. வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இதான் யூஸ் பண்ணோம். இப்போதைக்கு வேறு அவுத்து போட முடியல, அதனால் இது இப்போதைக்கு இதை சரி பண்ணிக்கிட்டோம். வேணா இப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 12 மினிட்ஸ் காமிக்குது. டீ குடிச்சு கிளம்பிட்டோம். ப்ரோ வர எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுமா, நம்ம வெயிட் பண்ணுவோம். நிறைய திங்ஸ் இருக்குங்க, ஏதாவது வேணுன்னா வாங்கிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு. ஆனால் எதுவும் தேவையில்லை. வேறு என்ன, நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. நிறைய 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 ஷாப்ஸ் இருக்குது. ஒரு கூலிங் கிளாஸ், இது ஒயிட் கலர் கண்ணாடி வாங்கணும். கண்ணாடி கடை இருக்கான்னு நானும் பார்க்குறேன். கண்ணாடி கடை தவிர எல்லா கடையும் இருக்குது. வந்துட்டாருன்னாரு ப்ரோ. எங்கே இருக்கீங்க கரெக்டாக? அந்த வாசலில் இருக்கீங்களா? எந்த எங்கே பார்த்தீங்க? ரெட் கலர் டிஷர்ட்டா? இதோ வரேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு 3 பேர் வந்தீங்களா தனியா? எங்கேருந்து வந்தீங்க? ரொம்ப தூரமா? எப்படி வந்தீங்க? பைக்கில். ஸோ கைஸ் ஃபைனலி பசங்கள்லாம் பார்த்து கிளம்பிட்டோம். உண்மையிலே வேறு லெவலுங்க பசங்க. ஸோ எனக்காக பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டர் தள்ளி வந்தாங்களா. நான் சொன்னேன், ஏன் ப்ரோ 10 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க, நானே வந்திருப்பேன்ல ப்ரோ. இல்லை கோயிலுக்கு வர மாதிரி தான், அப்படியே வந்துட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அந்த பசங்கிட்ட ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. வந்து தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும் தேங்க்ஸு. எனக்காக 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து மீட் பண்ண வந்து அந்த ப்ரோக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 1 மணி நேரம் 20 நிமிஷம். சேலம் ஏதோ ரூட்டு போகுது, சேலம் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதனால் வந்து நிறைய கூட்டம் வருது, நிறைய பேர் வராங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஏற்காடு தான், எங்கே நிப்பாட்டு போகிறதில்ல. டைம் ஆகிட்டு மணி பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hours 28 minutes காமிக்குது. மணி பார்த்தீங்கன்னா மணி 11:08. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நிப்பாட்டு போகிறதில்ல, நேராக ஏற்காடு தான் ஸ்டாப்பு. என்னோட அன்பான பீப்புள்ஸை பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நேராக இப்போ ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். 1 hour 19 minutes காமிக்குது. சீக்கிரம் போயிட்டு நாங்கள் வந்து அந்த கேம்ஸ்லாம் விளாட்லான்னு சொல்லி ஒரு ஐடியா தான் வந்தேன். எனக்கு உண்மையிலே இந்த வெயிலே தெரியல. மணி என்ன இப்போது கரெக்டாக 11:30 கிட்ட ஆக போகுது. 12 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் சுத்தமாக தெரியல, எனக்கு ஒரு சொட்டு வெயில் கூட தெரியல. ஜில்லுன்னு தான் இருக்குது காற்று. இங்கே ஜில்லுன்னா ஏற்காடுல ஜில்லு இருக்கும் போல். நான் வேறு வெறும் சட்டையை போட்டு வந்துட்டேன். அந்த ரைடிங் ஜாக்கெட் மாதிரி இருக்கிற கோட் வந்து ரோட வீட்டிலே விட்டு வந்துட்டேன். அது வேணாம் இப்போதைக்கு, இதே போதும். இந்த சட்டையே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, ஒன்றும் குளிராது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் வந்தேன். கைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேம்ஸில் போகிறோம். எனக்கு பெரிய ஆசை என்னன்னா பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறோம். ஐயால இது நான் அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்டீல் பிளான்ட்டு.
ஸோ நம்ம பஞ்சி ஜம்பிங் போன போகிறோம். பஞ்சி ஜம்பிங் என்ன தெரியுமா, ஒரு ஹைட்லேருந்து நம்மளை வந்து கயிறு கட்டி தள்ளி விடுவோம் அந்த கீழே. ஸோ அந்த இது பண்ண போகிறோங்க. ஜாலியாக இருக்கும், அது வெயிட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து. எனக்கு சொல்லியிருந்தேன் தெரியுமா, அந்த நடுக்கடலில் போய் குதிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவிங் பண்ணுறது, அந்த ஃப்ளைட்டில் போய் ஸ்கை டைவிங் பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏற்காடு வந்த ரீசனே அதுதான், பஞ்சி ஜம்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன். அட்டா பார்த்தீங்கன்னா குதிரை அச்சு ஓட விடுறாரு. பாவம் பாது, ஏன் இவ்வளோ அடிக்கிறாரு? ஜாலியாக ஓட்டிட்டு வர பாவங்க. அந்த அண்ணா அடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக ஓடுது, வலிக்கும்ல. நல்லா இருந்துச்சுல, டம்மு அடிக்கிறாரு போட்டு. பாவம், இப்போ மாதிரி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடு பாருங்களேன், ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஒரு மாதிரி அழகாக இருக்குது இந்த ரோடு, நல்லா இருக்குது இந்த ரோடு. பிரிட்ஜு அது ஜில்லுன்னு வேறு இருக்குது. ஆனால் இந்த ரோடெலாம் பார்க்கும்போது இந்த ரோடு தான் ஏதோ எனக்கு இந்த ஹெச்ஆர் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு வருது. இந்த ரோடான்னு தெரியல சரியா. இப்போ பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் வாங்க. என்ன பிளேஸ் இதுன்னே தெரியல. ஸ்ரீ சாரதா காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்க போகிறோம் நான் கரெக்டாக. வாங்க அருமை, வாங்க. நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு மவுண்ட்டு மாட்டலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மவுண்ட்டு மாட்டி. அந்த மவுண்ட்டே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அந்த மவுண்ட்டு மாட்டி ஃப்ரண்ட் மவுண்ட்டு அவர் வர வரைக்கும், மனோஜ் ப்ரோ வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு அந்த மவுண்ட்டு மாட்டியிருப்போம். எங்கே வச்சேன்? அதோ இங்கே இருக்குது. அட கர்மமே, வர மாட்டேங்குது. பார்த்துட்டேன், லெஃப்ட் சைடில் நிற்கிறேன். பொறுமை. இந்த மவுண்ட் ஒன்று மாட்டிகிட்ருக்கேன். நீங்கள் முன்னாடி போய் நில்லுங்க, வரேன். அது நில்லுங்க, வரேன். கேட்குது பேசுகிறது. நாங்கள் இன்டர்காம் இல்லாமல் கால் போட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்காடு போனால் டவர் கிடைக்காது. பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மவுண்ட் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குல்ல? இது வந்து முன்னாடி வாங்கியிருந்தேன், இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்மெட் வியூவில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வியூக்கு மாற்றிட்டேன். வண்டியை ஓரமாக நிப்பாட்டி ப்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். ப்ரோ இது மட்டும் வச்சுக்கோங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். ஓகே, நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். இன்னும் 20 கிலோமீட்டர் சம்திங் தான் காமிக்குது. ஆமாம் ப்ரோ, போகலாமா? இந்த பேக் தாங்க சொல்லியிருந்தேன். இந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐட்டம்ஸ்லாம் இருக்குதோ. இந்த பின்னாடி ஒரு பேக் இருக்கா, இந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். என் வாய்ஸ் கேட்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து வேறு மைக்கு ஒன்று சொருகி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஸ்டிக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதோ இது மேலே இருக்குது தான் மிஸ்டர் ஃப்ளாஷ். இந்த வைசர் நல்லா இருக்குல்ல, புது வைசர் அடங்கு கொய்யால. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து புது வைசர் அடிச்சிருந்தேன், நல்லா இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவரும் பார்த்தீங்கன்னா மனோஜ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். இன்டர்காம்லாம் இல்லை, நாங்கள் வந்து கால் பண்ணி ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு 2 பேர் பேசிட்டு போயிருக்கோம். ஆமாம், லோ பட்ஜெட். நாங்கள் லோ பட்ஜெட் ரைடர்ஸ், நாங்கள் வந்து ஹை பட்ஜெட் ரைடர்ஸ்லாம் இல்லை. ரைடிங் கிளாஸ் ஊற்றுட்டாங்க ஒரு மாதிரி, சும்மா திருப்பி கம்ஃபர்ட் இல்லாமல் இந்த கோப்ரோ ஊற்றுட்டு நம்ம மவுண்ட் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு போவோம் ரைடிங் க்ளவுஸ், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுட்டேன். ரைடிங் க்ளவுஸ் வேறு வாங்கணும், கம்ஃபர்ட்டே இல்லை எனக்கு. மஜா பண்ணுறீங்களா? மஜா பண்ணுறோம்.